26ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2:26 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம், அதாவது இது மீட்கப்பட்டவர்களுக்கு, அவன் அறிந்தவர்களுக்கு, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், திருச்சபைக்கு வருகிறவர்கள், சொல்லப்போனால் ஊழியம் செய்கிறவர்கள். இந்த தீமோத்தேயின் புஸ்தகம் ஊழியம் செய்வர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு போதக நிருபம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார்? ஊழியம் பண்றவங்க, அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. மாத்திரமல்ல, அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து ஆழமாய் சிந்திக்க வேண்டும். அவனுடைய கண்ணுக்கு நீங்களாக்கத்தக்கதாக, என பயன்படுத்த விரும்புகிற வார்த்தை, அதாவது awakened out of the snare of the devil. தமிழில் சொல்லுகிறேன், பிசாசானுடைய கண்ணிலிருந்து நம்மை விடுவிக்கிறாராம். தமிழ்ல வாசிக்கிறேன், அவன் கண்ணுக்கு நீங்களாக்கத்தக்கதாக. நான் சொன்ன எல்லாமே கிரேட் டேஞ்சர், மிகப்பெரிய ஆபத்து. அவன் கண்ணிக்கு நீங்களா, கண்ணி என்பது கண்களுக்கு புலப்படாது. இதான் சிம்சோன் சொன்னான், எப்போதும் போல இப்போது உதறி போட்டு போவேன். He doesn't know the snare. அவனுக்கு புரியல. எப்போதும் போல இப்போது உதறி போட்டு போவேன். சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், நரிகளின் வாளை பிடித்தேன், அதை செய்தேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கண்ணுகளுக்கு நீங்களாக்கும்படியாய். இது யாருக்கு தெரியுமா? அறிந்தவர்கள். வசனத்தை படிக்கிற கேளுங்க, அறிந்தவர்கள். 24ஆம் வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று எழுதியிருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:24 ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார், என் குமாரனே. இது ஊழியக்காரர்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய விபரீதமான ஒரு வாழ்க்கை. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானுடைய இச்சையின்படியே செய்ய. It's a cunning trick played by the devil in the presence of God. பிசாசானுடைய இச்சையின்படியே செய்ய. புரியல, இப்படி பண்றோமே, இப்படி செய்யறோமே, ஒருவேளை போதனத்திற்காக தன் சிருஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. வேண்டாம். It's a cunning trick played by the devil. வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர் நீங்களாக்கத்தக்கதாக. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய முதல் குறிப்பை சொன்னேன். நம்பர் 1, சிங்கத்தின் வாயிலிருந்து. 2வது, அக்கினியின் ஜுவாலையிலிருந்து. 3வது, உளையான சேற்றிலிருந்து. 4வது, அன்பான